கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் பல இடங்களில் தக்வாவை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களை நாங்கள் எடுத்தாலும் முதலில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு இந்த அல் குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது. இதே போன்று பல விடயங்களை அல்லாஹு தஆலா கூறிவிட்டு வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இவ்வாறு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் நசீஹத் செய்கின்றான். தக்வாவை கொண்டு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். நமக்கு தெரியும், ஹுதுபாக்களிலா இருந்தாலும் தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்படுகிறது. காரணம், இந்த தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த அமல் இருக்கின்றதே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக அந்த மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த செயலை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய கல்விலே இருக்க வேண்டும். ஒரு பாவமான காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய கல்விலே ஏற்பட்டு அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் போது அல்லாஹ்வுடைய பயம் கல்விலே ஏற்பட்டு அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற தூய நியத்தோடு அந்த அமல் செய்யப்பட வேண்டும். இப்படி இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இந்த இறையச்சம், இறைவனுடைய பயம் இருக்கிறதே, இது மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு அமல். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், அன்றாடம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், செய்யக்கூடிய இபாதத்துகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் கல்விலே இருக்க வேண்டும். மனைவியா, அல்லாஹ்வுடைய பயத்தோடு அந்த மனைவியை நான் வழி நடத்த வேண்டும். குழந்தைகளா, அல்லாஹ்வுடைய பயத்தோடு அந்த குழந்தைகளை இஸ்லாமிய முறையில் தர்பியத் கொடுக்க வேண்டும். அமல் செய்கின்றோமா, அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் அமல் செய்ய வேண்டும். இப்படி வியாபாரமாக இருந்தாலும் ஹலால் ஹராமை பேணி, ஒருவரை ஏமாற்றாமல், ஒருவரை பொய் சொல்லி வியாபாரம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சதாவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில் பல இடங்களிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். நம்முடைய மூதாதையர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களாக இருந்தாலும், அருமை சஹாபாக்களாக இருந்தாலும், அவர்களுடைய தக்வாவுடைய விடயங்களை பற்றி, அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய இந்த இறையச்சத்தை பற்றி பல வரலாறுகள், பல ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் காண கிடைக்கிறது. இஹ்யாவுல் உலூம்ல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நவிட்டுள்ளதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது என்னிடத்தில் வந்தார், யாரு? மலக்குகளுக்கெல்லாம் தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் வஹ்யை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது என்னிடத்தில் வந்தாலும் அல்லாஹ்வுடைய பயத்தினால் நடுங்கிக் கொண்டு வருவார்கள். யாரு? ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம், மலக்குகளுக்கு தலைவர், நபிமார்களுக்கு வஹ்யை கொண்டு வரக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? எப்பொழுது ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தாலும் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் நடுங்கிக் கொண்டு வருவார்கள், நடுக்கம் ஏற்பட்டுவிடும். இன்னும் ஒரு இஹ்யாவுல் உலூம்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது, அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு என்றால், அல்லாஹ் தஆலா எப்ப இப்லீஸை மர்தூதாக, அல்லாஹ் தஆலா இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானை சபித்து விட்டான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஷைத்தானை சபித்தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாம் ஓதுறோம், எடுத்து எறியப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட, சபிக்கப்பட்ட அந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். இந்த ஷைத்தான் எப்பொழுது எடுத்து எறியப்பட்டானோ, தூக்கி வீசப்பட்டானோ, இந்த சம்பவம் நடைபெற்றதன் பின்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழுவ ஆரம்பித்து விட்டார்கள். ஷைத்தானை தூக்கி எறிந்ததன் பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அழுகை வந்துவிட்டது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான் அவளை பார்த்து. அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு அணுவுடைய இல்மையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருந்தான், என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். ஆனாலும் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், காரணம் என்ன? ஜிப்ரீல் மீகாயிலை பார்த்து அலைஹிஸ்ஸலாம், என்ன காரணம் நீங்க அழுவுறீங்க? அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், ரப்பே கரீம், இரக்கமுள்ள ரப்பே, நாம் உன்னுடைய ரகசிய விடயங்களை பற்றி நாங்கள் அறிய மாட்டோம். உன்னுடைய ரகசிய விஷயங்கள் என்னென்ன நீ எதிர்காலத்தில் ஒவ்வொருவருக்கு வைத்திருக்கின்றாயோ அதை பற்றி நாங்கள் அறிய மாட்டோம்.
என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இதே நிலைமையில் நீங்கள் இருங்க. யார? ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இதே நிலைமையில் நீங்கள் இருங்கள், ஒரு போதும் என்னுடைய பயத்தில் இருந்து உங்களை நீங்கள் தூரமாக்கி விடாதீர்கள். இவர்கள் என்ன பயப்படுறாங்க? ஷைத்தான், இப்லீஸ் என்று சொல்லக்கூடியவன் சஜிதா செய்யாத இடமே கிடையாது. எல்லா இடங்களிலும் சஜிதா செய்து இருக்கின்றான். மலக்குகளுக்கு ஆசிரியராக கடமையாக்கி இருக்கின்றான். அவ்வாறு இருந்தும் கூட அவனுடைய இறுதி முடிவு என்ன ஆனது? தூக்கி எறியப்பட்டு விட்டான், தூக்கி வீசப்பட்டு விட்டான். அல்லாஹ்வுடைய பேச்ச கேட்கல. ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யவில்லை, அதனால் அல்லாஹ் தஆலா தூக்கி எறிந்து விட்டான். அப்ப சஜிதா செய்யாத இடமே கிடையாது என்றால் அப்படிப்பட்ட ஒரு இபாதத் செய்தவன் இப்லீஸ். ஆனாலும் அவனுடைய ரகசிய திட்டம் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு இருந்தது? மர்தூத், தூக்கி எறியப்படக்கூடியவன், ஷைத்தான், சபிக்கப்படக்கூடியவன் என்பதாக மறைமுக ரகசிய திட்டம் அல்லாஹ்விடத்திலே இருந்தது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவ்வாறு. இதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் பயப்படுறாங்க. இப்ப நாங்க மலக்காக இருக்கின்றோம், நம்முடைய ரகசிய திட்டம் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு இருக்கிறது, நம்முடைய இறுதி முடிவு எவ்வாறு எவ்வாறு அமையும் என்ற பயத்திலே இவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு ரிவாயத் இஹ்யாஉல் உலூம் என்று சொல்லக்கூடிய இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்கிறாங்க, ஜிப்ரீலே, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு தெரியும் விசேஷமான 10 மலக்குகள் இருக்கிறாங்க, விசேஷமான பொறுப்புகள் வழங்கப்பட்ட 10 மலக்குகள். அதில் ஒரு மலக்கு தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அதில் ஒரு மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஜிப்ரீலே, என்ன காரணம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் சிரிச்சு பார்த்ததே கிடையாது, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நான் சிரித்ததாக பார்த்ததே கிடையாது, அவங்க சிரிச்சு நான் பார்த்தே இல்லப்பா, என்ன காரணம்? அப்பொழுது ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எப்பொழுது அல்லாஹ் தஆலா நரகத்தை படைத்தானோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சிரிக்கிறாங்க இல்லையா, எப்பொழுது அல்லாஹ் நரகத்தை படைத்தானோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறதே மறந்துட்டாங்க, அதிலிருந்து சிரிப்பதே கிடையாது. அவ்வளவு பயங்கரமானது நரகம். அன்பின் சகோதரர்களை பெரியார்கள், இந்த இறையச்சம், இந்த அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய கல்வியில் ஏன் ஏற்படுவது கிடையாது? அல்லாஹ்வை இபாதத் செய்தவர்கள், சதாவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், தன்னுடைய இறுதி முடிவை நினைத்து மிகவும் பயந்தார்கள். எவ்வாறு நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றேன்? வாழ்கின்றோம் மூமினாக, வாழ்கின்றோம் முஸ்லிமாக, வாழ்கின்றோம் நல்லவனை போன்று, ஆனால் நம்முடைய மௌத்து எவ்வாறு அமையும், நம்முடைய இறுதி முடிவு எவ்வாறு அமையும்? இதைத்தான் நம்முடைய மூதாதையர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த மனிதர்கள் கூட சதாவும் பயந்து சிந்தித்து வாழ்ந்து வந்தார்கள். இன்னைக்கு நாங்க நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சதாவும் பாவத்துல தான் கழியுது, அதிகமாக பாவத்தில் கழிக்கின்றோம். அமல் இபாதத் செய்வதாக இருந்தால் சோம்பேறித்தனம், ஆனாலும் பயமில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்ல. ஈமானோடு மரணம் கிடைக்குமா, தக்வாவோடு நான் வாழ்வேனா, இறையச்சத்தோடு அமல் செய்கின்றேனா என்ற பயம் எங்களோட உள்ளத்துல அறவே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் யாரை நாங்கள் பின்பற்றுகின்றோமோ, யாரை நாங்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று கூறுகின்றோமோ, இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்கள், இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற வழிமார்கள் இருக்கின்றார்களே, இவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.